வணக்கம். குருவே சரணம். அனைத்தும் அவன் செயல். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மறைந்து விட்டால் அல்லது நீசமாகி விட்டால் ஏதோ ஒரு வழியில் கெட்டு போயிட்டாருன்னு வைங்க. அப்போ அவர் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னா, லக்னாதிபதி மறைந்தால் கெட்டுவிட்டால் ஜெயிக்க முடியாதுங்கிறது பொதுவான ஒரு விதி விலக்குகள் நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு துலா லக்னம்னு எடுத்துக்கோம். இப்போ லக்னாதிபதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமாகிவிட்டார். அப்போ அவர் தோத்துருவாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் லக்னத்தில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் அவர் நீண்ட சொத்துக்களை உடையவராவார். குறைந்தபட்சம் 3 வீடாவது கட்டிடுவார். நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். அதனால் லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய முயற்சிகளை நிறுத்தாதீர்கள், கவலைப்படாதீர்கள். விதிகளைப் போல் விதி விலக்குகளும் உண்டு. அவற்றை நாம் கவனித்தறிய வேண்டும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான விதி விலக்குகள் உண்டு. அதை நம்ம சரியாக ஆராய்ந்து பார்த்தால் நாம் ஜெயிப்பதற்கான வழியை மிக எளிமையான வழிபாடுகள் மூலமாகவே வெற்றி கொண்டு விடலாம். வாழ்த்துக்கள். பண்டிட் எம்ஜிபி.